30 நாள் நீளம் தாண்டு சால் பயிற்சியில் இன்னைக்கு நாள் 9. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 5:30 மணிக்கு ஃபோனை போட்டு கால் பந்து விளையாட போலாவாங்கன்னு சொல்லி எழுப்பிட்டானுங்க. நானும் ஏஞ்சி ஒரு காஃபியை போட்டு வெளில வந்தா நம்ம கோபால் இருந்தான். அவனுக்கு ஒரு பயம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மயில்வாகத்தில் போயிட்டு இருக்கும்போது கோபாலோட சொந்தக்காரங்களா இருந்தானுங்க. சும்மா போயிட்டு இருந்து நம்மள பிடிச்சி பிரச்சனை பண்ண வந்துட்டானுங்க. கிரௌண்டுக்கு போய் பார்த்தா நமக்கு முன்னாடி நம்ம சகோதரர் அங்கே காத்துட்டு இருந்தாரு. நாங்களும் கிரௌண்டுல போயிட்டோம். நம்ம விளையாட்டு வீரர்களும் வந்துட்டாங்க. அப்புறம் கால் பந்து விளையாட தொடங்கிட்டோம். கிட்டத்தட்ட பல மணி நேரம் விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் இலவச உதவி பயிற்சி பண்ணோம். பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கோபால காத்துட்டு இருந்தான். அப்புறம் வீட்டில் ரேஷன் கடைக்கு போய் பொங்கல் பரிசு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வேற எதுவும் இல்லை, இதுதான் அந்த பொங்கல் பரிசு. கத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒத்தையா கொடுத்துட்டாங்க. வெட்டி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. காலை உணவு முடிச்சுட்டு ஒரு பிறந்தநாள் விழா கிளம்பிட்டேன். அங்க போய் பிறந்தநாள் கொண்டாடிட்டு மதிய உணவு வாங்கி முடிச்சிட்டேன். அப்புறம் மாலை பொழுது தான் முக்கிய தொகுப்பான தடகள மைதானத்துக்கு வந்தேன். வந்து ஒரு நெருப்பான வார்ம் அப் போட்டு அதுக்கப்புறம் சில பல டைனமிக் ஸ்ட்ரெச் பண்ணேன். இன்னைக்கு ஆக்சலரேஷன் ட்ரைனிங், அதாவது 40 to 50 மீட்டர் ஸ்பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்பைக்ஸ் மாட்டிட்டு மினி ஜாகிங் போட்டு 2 பாயிண்ட் ஸ்டார்ட்ல 40 to 50 மீட்டர்ஸ் 3 செட்டும், அப்புறம் 3 பாயிண்ட் ஸ்டார்ட்ல 40 to 50 மீட்டர்ஸ் 3 செட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். ஆஸ் அத்லெட்டா இந்த ட்ரைனிங் ஸ்பிரிண்டர்ஸும் சரி ஜம்பர்ஸும் சரி எல்லாமே பண்ணணும். பிகாஸ் இது அங்க ஆக்சலரேஷன், குயிக் ரியாக்ஷன், ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பயிற்சியை முடிச்சிட்டு மீண்டும் கால்பந்து விளையாண்டோம். வானத்தை பார்த்தா மேகலாம் இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, எங்க ஊர்ல 2 நாளா வானிலை இருட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் சில பல கோல்கள் அடிச்சேன். இருட்டுற வரைக்கும் விளையாண்டு நீங்க பயிற்சியை முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு இவ்வளவுதான். மீதி நாளைக்கு பார்க்கலாம். தொடர்பில் இருக்கும்.